உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். மத்தேயு 13 அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து உங்களோடு சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். I want to speak from Matthew chapter 13 verse 16. மத்தேயு 13 அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்து பார்க்க போகிறோம். Let we all turn our Bible to Matthew chapter 13 verse 16. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள் என்று இயேசு சொல்லுகிறார். But blessed are your eyes for they see and your ears for they hear. அருமையான தேவ ஜனங்களே, My blessed people, இந்த வார்த்தையை இயேசு சீஷர்களிடம் சொல்லுகிறார். Jesus is saying this word to his disciples. இப்ப சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அங்க எவ்வளவோ பேர் கூடி இருக்கிறாங்க இயேசுவை சுற்றி. There are many have gathered around Jesus Christ, but he's speaking to his disciples. ஆனால் இயேசு தன்னை சுற்றி இருக்கிற சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். But Jesus Christ says these things to his disciples who's around him. மத போதகர்கள் இருக்கிறாங்க. There were more priests. வேதாகமத்தை கரைத்து குடித்த வேதபாரகர்கள் இருக்கிறார்கள். And there were many scholars. அதே போல பரிசேயர்கள் இருக்கிறார்கள். மத சடங்காச்சாரம் இருக்கு இல்லையா, அதை கடைபிடிக்கிற பரிசேயர்கள் இருக்கிறார்கள். And also there were Pharisees who follows the religious culture. இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது தன்னிடம் இருக்கிற 12 சீஷர்கள், அப்போஸ்தலர்களாகிய அந்த சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், Though there were a lot of other peoples, but Jesus looks up to his disciple of 12th disciple and he says, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். But blessed are your eyes for they see and your ears hear. It doesn't matter நீங்க எவ்வளவுதான் நீங்க சபையில எத்தனை வருஷம் அங்கத்தினரா இருக்கலாம். It doesn't matter how many years you are a member of the church. பைபிளை அப்படியே வசனமா படிச்சு சொல்லுகிறவர்களா இருக்கலாம். You might be the person who reads the Bible and says the verse by itself. எல்லா கிறிஸ்தவ முறைமைகளையும் கடைபிடிக்கிறவர்களா இருக்கலாம். You might be the person who follows all the spiritual followings. ஆனா உங்க கண்கள் திறக்கப்பட காண்கிறதா இல்லை என்றால், if your eyes not open it can't see, உங்களுடைய காதுகள் கேட்கக்கூடியவைகளா இல்லை என்றால், if your ears not the ear of hearing, பரிதாபத்துக்குரியவர்கள். and you are pathetic. பரிதாபத்துக்குரியவர்களாய் நாம் காணப்படுவோம். You are a person of pathetic. தேவன் இங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், here God says is, ரெண்டு வித்தியாசத்தை சொல்லவில்லை. God is not saying two difference. அதாவது கண் பார்வை அற்றவர்களுக்கும் கண் பார்வை உடையவர்களுக்கும். And it's for both the people who could see and who cannot see. காது கேளாதவர்களுக்கும் காது கேட்கக்கூடியவர்களுக்கும். And for the people who could hear and who could not hear. இவர்களுக்குள்ளாக உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் சுட்டிக்காட்டவில்லை. Jesus is not differentiating this difference between them. ஆனால் கண் பார்வை இருந்தும், but the one who has got eyes, காதுகளால் கேட்கக்கூடியவர்களாய் இருந்தும், and the one who could hear, கேளாதவர்களாய் காணாதவர்களாய் இருப்பவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார். and he says unto the people who could not hear or could not see. இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து முடித்த பிறகு நல்ல உணர்வுள்ள இருதயம் உடையவர்களாய் நாம் இருப்போமே என்றால், and after we meditate this word of God, if we have a good heart, நாம தவறை நாம் உணர்ந்து கொள்வோம். and we will understand our mistake. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொல்றாரு. Why? Because Jesus Christ says, ஆண்டவர் பேசுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, and God speaks to Israelites, நீங்கள் கேட்கிறதை சோதோம் குமாரா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் அன்று கேட்டிருந்தால், and what you hearing right now, if the people from Sodom Gomorrah could have heard, அவங்க மனம் திரும்பி, and they would have repent, அவர்கள் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருப்பார்கள், மனம் மாறி இருப்பார்கள், and they would have submitted themselves and they would have repented. ஆனால் நீங்களோ but you என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். and he says unto the Israelites, இப்ப கடவுள் உண்டு பண்ணின எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. and there is a purpose for everything what God has created. இங்க பாருங்க, கடவுள் இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணின அனைத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. You know what God created in this world and the things what God created has got a purpose. இந்த மண்ணுல பூமியில இருக்கிற அந்த மண்ணுல இருக்கிற மண் புழுவுக்கு கூட ஒரு நோக்கம் இருக்குங்க. And even the
earthworm which is in the mud has got purpose. உங்க கண்களால் காண முடியாத காற்றா இருக்கட்டும் அணுக்களா இருக்கட்டும் எல்லாவும் ஒரு நோக்கத்திற்காக உண்டு பண்ணப்பட்டது. And anything which you cannot see, it could be the air or it could be the organism in the air, it has got a purpose. எல்லாமே பூச்சா இருக்கட்டும் எறும்பா இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் அதை உண்டு பண்ணார். And it might be anything, it could be the insects or the ants. God created with some purpose. சும்மா பொழுது போகல அப்படினு சொல்லி அவர் எதையுமே உண்டு பண்ணவில்லை. He did not create anything for time pass. எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்திற்காக உண்டு பண்ணினார். God created on purpose. அவர் உண்டு பண்ணின எல்லா காரியங்களும் அதனுடைய நோக்கத்தின்படி அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Everything what God created is acting according to its purpose. ஆனால் அவர் பிரதானமாய் உருவாக்கின மனுஷனை தவிர But the greater creation who is the mankind, அவன் மட்டும்தான் அவர் என்னற்காக உண்டு பண்ணாரோ அத பக்கமே போக மாட்டேன் பிடிவாதமா இருக்கிறது மனுஷன் மட்டும்தான். he is the only creation who does not want to obey what God has created for. இப்ப மனுஷனை உண்டு பண்ணினது மாத்திரமல்ல இந்த மனுஷனுக்கு தேவன் கொடுத்த இந்த சரீரமும் and not only creating the man, the flesh what God given to the man, இந்த சரீரம் இயங்குவதற்காக தேவன் உண்டாக்கின ஒவ்வொரு அவயங்களும் and all the organs which is being created for its function, எல்லாமே ஒரு நோக்கத்திற்காக உண்டாக்கப்பட்டது. all these things are created for some purpose. எல்லாம் அதனதன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. Everything is doing its own doing its job. நீங்க உங்க சரீரத்துள்ள அவயங்களினுடைய வேலையை மாத்தாம இருந்தீங்கன்னா அது வேலையை தானா செஞ்சுக்கிட்டு இருக்கும். If you don't change the action of the organs which is in your body, then it will do its purpose. எல்லாவற்றுக்குமான தீர்வை தேவன் நம்மளுடைய சரீரத்தில் வைத்திருக்கிறார். And God has kept everything, the conclusion for everything in our body. இப்ப தேவன் உண்டு பண்ணின காரியங்கள் அதனதன் வேலையை செய்வதினால் and everything what God created and they do what it's been created for, அந்த காரியங்கள் பூரணப்பட்டிருக்கிறது. and it will come to a fulfillment. அந்த காரியங்கள் பூரணப்பட்டிருக்கிறது. and it will come to a fulfillment. அதே போல தான் கடவுள் மனிதனை என்ன நோக்கத்திற்காக உண்டு பண்ணினாரோ, likewise for what purpose God created mankind, அந்த நோக்கத்தின்படி மனிதன் வாழ்ந்தானே என்றால் if man lives according to the purpose, அவன் மேன்மை அடைவான். and he will be honored. அந்த மனுஷன் மேன்மை அடைவான். and he will be honored. அப்ப பிரதானமாக தேவன் உண்டு பண்ணினவைகள் எல்லாம் அதனுடைய நோக்கத்தின்படி அவைகள் கிரியை செய்யும் பொழுது, and everything God created according to his purpose and it works according to its purpose, இவை எல்லாவற்றையும் மாற்றுகிறதற்கான அதிகாரம் மனிதனிடத்தில் இருக்கிறது. and man has got the authority to change everything. ஏனென்றால் அந்த அதிகாரத்தை தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். why? Because God has given the authority to the man. அதனால தான் மனுஷன் தரிகட்டத்தனமாய் தெரிகிறான். that's why man lives as they feel like. அதே போலத்தான் இந்த மனுஷனுடைய சரீரத்துல உண்டு பண்ணின இரண்டு பிரதானமான அவயங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், if you see the greatest things which is God created in the man is, ஒன்னு கண்ணு, ரெண்டாவது காது. and the first thing is the eye and the another thing is ear. உலக பிரகாரமா மூணு காரியம் சொல்லுவாங்க, வாயை சொல்லுவாங்க. and according to the world leads, they do say three things. மூன்று பிரதானமான உறுப்புகள், ஒன்று கண்கள், and the three greater organ is the eye, இது இரண்டு காதுகள், நமக்கு இருக்கிற காதுகள், and the eye ears, மனுஷனுடைய வாய், and the mouth. இப்ப மனுஷனுடைய வாய் எதை பேசினாலும், and if the man's mouth speaks whatever, காது நல்லவைகளை மாத்திரம் கேட்பேன் என்ற ஒரு தீர்மானம் எடுத்திருக்குமே என்றால், if the ear has taken a decision that it will hear only what is good, இப்ப இந்த பேசுறத குறித்து நம்ம கவலைப்படவே தேவையில்லை. then we don't need to worry about what is being spoken. அப்ப மீதி இருக்கிற ரெண்டு காரியங்கள், and the next two things, கண், காது, and the eyes and the ear, இவைதான் ஒரு மனுஷனை பூரணப்படுத்துகிறதா இருக்கிறது. this is what makes a man to be full. ஒரு மனிதன் வீழ்வதும் ஒரு மனிதன் எழும்புவதற்கும் அவனுடைய கண்களும் அவனுடைய காதுகளும் பிரதான வேலை செய்கின்றது. and the eyes and the ear does the greater thing for the man to fall or to rise. இத குறித்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம். and we can speak about this for a whole day. வேணா நீங்க வாங்க ஒரு நாள் உட்கார்ந்து நம்ம பேசுவோம், இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை குறித்து பேசுவோம். if you want to come one day, we can talk about this more, or if we after we finish we can talk. ஆனால் இந்த கண்களும் இந்த காதுகளும் உண்டு பண்ணின நோக்கத்தின்படிதான் கிரியை செய்ய நாம் அனுமதிக்கிறோமா?
Are we allowing this ear and the eyes to work according to the purpose what has been created for? தேவன் கொடுத்த சுதந்திரத்துல மனுஷனுக்கு எதை செய்யவும் அவனுக்கு உரிமை இருக்கிறது. And the liberty what God has given to the mankind, he has got all rights to do whatever he wants to. ஆனால் எல்லாம் அவனுக்கு மேன்மையாய் இருக்காது. But everything will not be perfect. அப்ப தேவன் எதற்காக உண்டு பண்ணினாரோ அந்த காரியத்திற்காக அவைகள் பயன்படும் பொழுது But if the things what has been created, if it's works according to what has been created, அது மனுஷனுக்கு மேன்மையை கொண்டு வருகிற காரியமாய் இருக்கிறது. and that will bring a greatest thing in his life. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களிடம் சொல்லுகிறேன். Just want to say this as an example. இந்த விளக்கு எல்லார் வீட்லயும் விளக்கு இருக்கு. விளக்கோட நோக்கம் என்ன? And you have a light in all of your house. What is the reason for the light? எதற்காக நம்ம வீட்ல எல்லாம் லைட் வச்சிருக்கோம்? Why do we have light in our house? நம்ம வீட்டுக்குள்ளார வரும் பொழுதோ இல்ல நம்ம வீட்ல இருக்கும் பொழுதோ அது விளக்கை சுவிட்சை போடும் பொழுது அது எரிஞ்சா நமக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக. If we enter our house or if we are in our home and if we switch on the light and it should give light. இப்போ நீங்க வீட்டுக்குள்ளார இருக்கீங்க, வீட்டுக்குள்ளார இருந்து சுவிட்ச் போடும் பொழுது you're inside the house, if you turn the switch on, ஆஃப் ஆகுது. and it turns off. நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஆன் ஆகுது. And if you go out of the house and it turns on, உங்களுக்கு எப்படி இருக்கும்? how would you feel? இப்ப விளக்கு வீட்டுக்குள்ளார இருக்கும்போது ஆஃப் ஆயிடுது. And if you are in the house inside your home and this light turns off, வெளியில போகும்போது ஆன் ஆகுது. and when you go out it's turning on, பர்பஸா லைட் வேலை செய்யுது. and the light is working. லைட் குறை சொல்ல முடியாது, லைட் வேலை செய்யுதுதான். You cannot complain about light, but it's working. ஆனா என்ன நோக்கத்திற்காக உங்க வீட்ல விளக்கு வச்சீங்களோ அந்த நோக்கத்தை அதுங்க நிறைவேறல. But the purpose what you have got for this light hasn't fulfilled. அதே போல தான் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற கண் காதுகளை வச்சு நம்ம வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். Likewise we do live with the eyes and ears what has been given to us. ஆனால் இந்த கண்களும் இந்த காதுகளும் என்ன நோக்கத்திற்காக அவர் நமக்கு உண்டு பண்ணினாரோ அதன்படி நம்ம வாழ்றோமா? Are we living according to the purpose what has been these ears and eyes have been created? இதை புரிந்து கொண்டால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக அவன் வாழுவான். If the man understands this, he will live according to God's will. 15வது வசனத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன். And I wanted to read the verse 15. 15வது வசனத்துல ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். And God says here in verse 15, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். For this people heart is waxed gross, and their ears are dull of hearing, and their eyes have they closed, lest they at any time they should see with their eyes, and hear with their ears, and should understand with their heart, and should be converted, and I should heal them. இப்ப ஒரு மனுஷனை பார்த்தனா கொழுப்பு அதிகமா இருக்கு, அதனால தான் அவன் இப்படி செய்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. And if you see the man, you will say that he's has got a lot of fat, that's why he's doing so. ஆமா, கொழுப்பு அதிகமா இருந்தா அவன் கொழுப்பு எடுத்து போய் அலையறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? And they will say like he has got a lot of fat, that's why he's doing this. இங்க இயேசு சொல்லுகிறார் அவர்கள் இருதயம் கொழுத்திருப்பதினால். And here Jesus says their heart is fattened. அவர்கள் கண்கள் எதற்காக உண்டு பண்ணப்பட்டதோ, and the eyes for what is for created. அவர்கள் கண்கள் எதை காண வேண்டுமோ, and the eyes what should see. அவர்கள் காதுகள் எதை கேட்க வேண்டுமோ, and the ears what it should hear. அத கேட்கல, அத பார்க்கல. It doesn't hears that or sees it. அதனால அவர்கள் உணர்வடையல. Because of that they haven't got the heart to understanding. ஏனா அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. Why? Because the heart is waxed and gross. நீங்க உங்க வாழ்க்கையில இந்த உலக காரியங்களுக்கு அதிக ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, if you focus more for this worldly things, உங்க வேலைக்கு, உங்க காசுக்கு, உங்க பணத்துக்கு, உங்க வீடுக்கு, உங்க நகைக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்பீங்கன்னா, if it's for your house or your job or your jewelries or your money, if you give importance to it, இங்க இருந்த பரிசேயர் சதுசேயரை பத்தி போல தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். and it will be like the life will be like Pharisees and Sadducees. அவங்க எல்லாம் சுத்தி இருந்தாங்க, அவங்க கேக்குறாங்க, பார்க்கறாங்க. And they were all around, they were hearing and they seeing. அவர்களால் குணப்பட முடியவில்லை. But they cannot be healed. சில பேருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மத ரீதியாக வருகிற மேன்மை இருக்கும். And if you see for some people they do have the honor which comes through the culture custom. மத ரீதியாக
ரீதியாக வருகிற பெருமை, இருதயம் கொழுத்து போயிருக்கும். நான் பெர்ஃபெக்ட். And they do have a heart of pride, thinking that they are more perfect. நான் அவனை போல பொய் சொல்லலையே. I'm not lying like the other நான் person. அவனை போல கசப்பான காரியங்களை செய்யலையே. I'm not doing the bitter things நான் like அவனை other போல men. நான் குறை சொல்லலையே. I'm not blaming like the other man. நான் அவர்களை போல நான் இது பண்ணல அது பண்ணலன்னு நிறைய காரியங்கள் மத ரீதியாக அவர்களுக்கு வருகிறதான இருதயம் கொழுத்த நிலைமை. And they would have the heart through which comes out of the religious custom. இந்த காதுகளும் கேட்காது. And even this ears will not be heard. இந்த கண்களும் காணாது. Even this eyes will not see. ஏனா பரிசேயர் சதுசேயர் பெரிய பாவிகள் அல்ல. Why? Because the Pharisees and Sadducees, they are not sinners. மத கொள்கைகளை பிடித்து இப்படி தான் இருக்கணும் வாழணும்னு சொல்லுகிறவர்கள். They were having this religious custom saying that this is how we should be. எது மேன்மையை கொண்டு வருமோ அதை அறியாது போனார்கள். And they did not understand what will bring the great கிறிஸ்து இயேசுவ திருச்சபையே, உன்னுடைய நோக்கம் தேவன் உன் வாழ்க்கையில உன் கண்கள் காணவும் உன் காதுகள் கேட்கவும், the Christ Yeshua Church, the purpose in your life for your ears to hear and the eyes to see, உன் இருதயம் கொழுத்து இல்லாதபடி காணப்பட வேண்டும். and your heart shouldn't be wax gross. அதனால தான் ஆண்டவர் சொல்வார், எப்பொழுதுமே பலி கொடுக்கும் பொழுது கொழுப்ப தனியா தனயங்களை எடுத்து அதை சுட்டெரிங்கன்னு சொல்லுவார். That is why God says, when you are doing an offering, remove the fat and it's burn it. ஆடை பலி கொடுக்கும் பொழுது அங்க தகன பலியா இருக்கட்டும், அது பாவ நிவாரண பலியா இருக்கட்டும், வேற எந்த பலிகளா இருக்கட்டும், கொழுப்பை தனியா எடுத்து அதை சுட்டெரிக்க வேண்டும் என்று சொல்லுவார். And when they do the offering, whether it's be a life offering or God asks them to remove the fat and to burn it separately. இந்த நேரத்துல நாம் சிந்திக்க வேண்டும், நம்மளுடைய இருதயம் கொழுத்திருக்கிறதா? At this time we have to think whether our heart is wax gross. கொழுத்திருக்கிற மாடோ ஆடோ எப்படி இருக்கும்? And if you see, if it's the fat cow or goat, how would be? நீங்க ஏர் உழுற ஒரு மாடு, எங்க எல்லாம் கிராமத்துல இருந்து வந்தவங்க நம்ம இருப்போம், ஏர் உழுற மாடு எடுத்துக்கங்க, கொழுத்து இருந்துச்சுன்னா ஏர் உழ முடியுமா? And if you see the plowing cow, if it's more fattened, would it be able to plow இல்ல the வண்டி இழுக்கிற ground? மாடு கொழுத்து இருந்துச்சுன்னா வண்டி இழுக்க முடியுமா? If it's a cow which is for a cart, would it pull the cart? இல்ல ஓடுகிற ஒரு ராஜா சவாரி செய்ய வேண்டிய குதிரையா இருக்கட்டும், இல்ல வேற எதா இருக்கட்டும், அது கொழுத்து இருந்தால் தன்னுடைய வேலையை செய்ய முடியுமா? Or if it's something like which is could pull the chariot for the king, would it be able to do if it's fattened? ஆரோக்கியமா இருக்கணும், ஆனா கொழுத்து இருக்க கூடாது. It should be healthy, but it shouldn't be fat. கொழுத்து இருந்துச்சுன்னா வேலை செய்ய முடியாது. If it's fat, then it cannot work. சோம்பேறியா தான் இருக்கும். And it will be lazy. அதே போல தான் கொழுத்த இருதயம் உடைய மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, Likewise, the heart of the if the man's heart is wax gross, தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்காது. and it will not hear the voice of God. தேவன் காண்பிக்கிற வழியை அறியாது. And it will not know the way that God shows. தெரிந்து கொள்ளவும் விரும்பாது. And it will not show interest to know. அருமையான தேவனுடைய ஜனங்களே, My beloved people of God, இந்த மாதம் நாம் ஒரு தீர்மானத்தோடு காணப்பட வேண்டும். this month we should be we should take a decision. ஒரு தீர்மானத்தோடு இந்த மாதம் நம் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். We should start this month with a great decision. எத்தனையோ மெசேஜை கேக்குறோம் நம்ம. We do hear a lot of messages. எவ்வளவோ ஆராதனைகளை பார்க்கிறோம் நம்ம. We see a lot of services. என்ன மாற்றம் வந்தது நம் வாழ்க்கையில? What is the change happened in our life? கிறிஸ்து இயேசுவ திருச்சபையில என்ன மாற்றம் வருகிறது? Christ Yeshua Church, what kind of changes it's happening in you? என்ன விதமான ஒரு உருமாற்றம் உங்களுக்குள்ளாக உருவாகிறது? What kind of transformation is happening in you? ஒரு விஷயம் நல்லா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். You have to understand one thing. இந்த உருமாற்றம் அடையவில்லை என்றால், If the transformations doesn't happen, அவர்கள் கண்கள் காணவில்லை என்றால், if the eyes don't see, காதுகள் கேட்கவில்லை if என்றால், the ear doesn't hear, ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் என்றால், if you read Romans chapter 1, which is written by Apostle Paul, முதலாவது அவர் சொல்கிறார், தேவன் அவர்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து விடுவாராம். and the first thing he says, like God will give their hearts to. தேவன் அவர்கள் குணப்பட முடியாத அளவுக்கு குணப்பட முடியாதபடி அவர்களை ஒப்பு கொடுத்து விடுவாராம். God will give their heart where they cannot be healed. இப்ப இங்க இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களை தேவன் மறைக்கவில்லை. If you see here, God did not hide the eyes of the Israelites. அவர்கள் இருதயம் கொழுத்திருந்தது
இருந்ததனால் இயேசு சொல்கிறதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Because of their heart is waxed gross, they cannot accept what Jesus Christ is saying. இன்னைக்கும் திருச்சபை அப்படியே தான் இருக்கிறது. Even now the church is like that. உங்களை சுகமா ஒரு இடத்துல அப்படியே வச்சு உங்களை அப்படியே நல்லா இருப்பீங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்னா மக்களுக்கு பிடிச்சிருக்கு. And people will like if they say like if you're in a very sophisticated place and they say that you're blessed, they will like it. இந்த வாரம் சர்ச்சுக்கு வந்தியா, இனிமே அடுத்த வாரம் பாப்போம், டாடா பை பை அப்படினு சொன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. They do like if we say if you come to service this week and we'll see next week, they will like it. ஆனா ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்ல பிடிக்காது. And if we say come for prayer, they won't like it. வேத தானிப்புக்கு வாங்க அப்படினா பிடிக்காது. And they won't like if you ask them to come for Bible study. ஏன் வர மாட்டீங்கறீங்கன்னு சொன்னா கேட்டா பிடிக்காது. And they won't like if you ask why you're not coming. இப்ப அவர்களை கேள்வி கேட்காதபடி அவர்களை அப்படியே சுகபோகமாய் சபையில வைத்திருக்கிறதை தான் ஜனங்கள் இந்த காலகட்டங்களிலே விரும்புகிறார்கள். And people do like in these days to keep them most comfortable in the church. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். But we have to understand one thing. இப்படி நம் இருதயம் உருமாற்றுவதற்கு நாம் ஒப்புக்கொடுக்கவில்லை என்றால், if you don't give a space for heart to transform, தேவன் ஒப்புக்கொடுத்து விடுவார். and God will give you away. நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அப்படியே முழுசுமாய் வீட்ல போய் தயவு செய்து தியானியுங்க. And please meditate Romans chapter 1 fully. எங்களோட பைபிள் ஸ்டடியில நீங்க இணைந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் நாங்க இதை குறித்து நிறைய காரியங்களை தியானித்தோம். If you would have been a part of our Bible study, you would know we have meditated a lot of things in this. ஆனால் இதுல மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு காட்டிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். But I wanted to show just 3 things in this and I want to move on. 24வது வசனத்துல தேவன் எப்படிப்பட்ட காரியங்களுக்கு மனுஷனை ஒப்பு கொடுப்பாராம்? And if you see in verse 24 in what kind of things God will give them. முதல்ல அவனுடைய அகந்தை, இருதயத்தின் அகந்தைக்கு அவர் ஒப்பு கொடுத்து விடுவாராம். And the first thing God will give them to unclean thoughts and the lustful thoughts. ஆமா, கண்கள் கண்டு காதுகள் குணப்பட கேட்கவில்லை என்றால் அவங்க என்னதான் சபையில உட்கார்ந்தாலும் அவங்களால மனம் திரும்பவே முடியாது. And if the eyes can though the eye sees or the ear hears, if they can't change they or get transformed, even if they hear they cannot be transformed. பாருங்க, பிறந்ததிலிருந்து மரித்தது வரையும் பாத்தீங்களா சபையில தான் பிறந்து சபையில தான் மரித்திருப்பார்கள். And if you see from the birth to the death, they would have born in the church and would have died in the church. ஆனா உள்ளத்துல ஒரு மறுரூபமாக்கப்படாத நிலை, கடைசி வரையும் அதே வாழ்க்கை வாழ்ந்து இறந்து போயிருப்பாங்க. But if you see their hearts would have not transformed until the end, they would have lived just like that and would have died. இப்போ என்ன இவங்க சுவிசேஷம் கேட்காம இருந்திருப்பாங்க? Do you think they would have not heard the scriptures or gospels? ஆண்டவருடைய வார்த்தையை ஊழியக்காரங்க போதிக்காம இருந்திருப்பாங்க? Is it the gospel is being would not be preached? இப்ப இருக்கிற காலகட்டங்கள் என்றால் நாம் நிதானிக்கலாம். ஓகே, இது வந்து ஊழியக்காரங்களுடைய பிரச்சனையாகவும் இருக்கலாம் என்று நாம் நிதானிக்கலாம். In these days you might think like it could be the problem of the preacher. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்ல. If you see 20 years ago, it's not the state. பெந்தகோஸ்தே ஊழியம் என்றால் அப்படி ஒரு வைராகியமா இருந்தது. If you see if it's a Pentecost ministry, it was very powerful. ஊழியக்காரங்க அவ்வளவு வைராகியமா இருப்பாங்க. And they were very much fired. அவ்வளவு வைராகியமாய் தேவனுக்கென்ற அனைத்தையும் இழந்தவர்களாய் இருந்தாங்க. They were very strong and they lost everything for God. இன்றைக்கு நாம் ரொம்ப கொஞ்சம் ஊழியக்காரர்களை தான் நம்மளால அப்படி பார்க்க முடிகிறது. Nowadays we can see only few of them like that. இதுவும் கடைசி காலத்தினுடைய அடையாளமாய் இருக்கிறது. This is all the sign for the last days. அப்ப முதலாவது காரியம் என்னவென்றால் அவர்களுடைய இருதயின் அகந்தைக்கு ஒப்ப. எப்படிப்பட்ட இருதயின் அகந்தை? அந்த 24வது வசனத்தை வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. And the first thing, if you see, God will leave them for the uncleanliness thoughts to the lust. இரண்டாவது காரியம் 26வது வசனத்தை பார்த்தால் அவர்களுடைய இருதயம் எப்படி இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். இச்சை ரோகங்களுக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்து விடுவார். And if you see in verse 26, God will give them unto the veil of affliction. இது சபைக்கு தான் இது. சபையில உட்கார்ந்திருப்பாங்க, கண்ணு இருந்து பார்க்காம காது இருந்து கேட்காத ஆள் இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். This is written for the church. They would be in the church, they would have the eyes to see, the ears to hear, but still they would have been given to the veil of affliction. ஆண்டாண்டு காலமா அவன் வந்து சபையில தான் இருப்பாங்க, இல்ல அவ சபையில தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஆணும் பெண்ணும் ரொம்ப சமம்னு சொல்லி எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு தவறு செய்கிறார்கள். And they would have been in the church for years and years, and nowadays the man and woman they
fight and they do the mistake with the competition. இச்சைகளுக்கு தேவன் ஒப்பு கொடுத்து விடுவாராம். God will give them to the wild affection. எவ்வளவுதான் சுவிசேஷம் கொண்டாலும் சரீர பிரகாரமாக வருகிற எல்லா இச்சையும் அவர்கள் வாழ்க்கையில காணப்படும். Whatever the gospel they hear, they will have all kind of shameful lust in their life. மூன்றாவது காரியம் தேவன் சொல்ல 28வது வசனத்துல வாசித்தோம்னா கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து விடுவாராம். And if we read in verse 28, God will give them to the report about mind. கேடான சிந்தைகளுக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்து விடுவாராம். And God will give them to depraved mind. பாருங்க, சபையில தான் உட்கார்ந்திருப்பாங்க, எப்பறா அடுத்தவனை கவுக்கலாம். And they will be in the church, but they will think about others, how to pull them down. எப்படிடா அவங்கள பத்தி குறை சொல்லலாம். And how they will think about how they can complain about others. எப்படிடா மத்தவங்கள காலி பண்ணலாம்ன்ற ஒரு எண்ணத்திலே இருப்பாங்க. And how they will be in the thought of how they can make worseness in their life. சபையில உட்கார்ந்திருப்பாங்க, ஆனா அவங்க கண்கள் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய காதுகள் தேவனுடைய வசனத்தையும் கேட்காது. They would be in the church, but their ears will not hear the word of God. மற்ற எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்து கொண்டு. And it will see what others are doing. இது வெளியில இருக்கிறவங்களுக்கு இல்ல, சபை மக்களுக்கு எழுதப்பட்ட தேவ வசனம். This is not something it's written for the people outside, it's written for the people in church. இப்போ இந்த மூணு கேட்டகரியில நீங்க தயவு செய்து அந்த முழு அதிகாரத்தையும் வீட்ல போய் வாசிங்க. Please read the whole chapter when you go home. அப்படி இல்லனா 23வது வசனத்தில் இருந்தாவது கடைசி வரை நீங்க 30 வரை வாசிங்க. If not, at least read from verse 23 to 30. ஏனா அதுல அழகா அங்கே வேத ஆவியானவர் சொல்லுகிறார் எது கேடான சிந்தனை. And the Holy Spirit and God says here what is the reprobate mind. எது இழிவான இச்சை. And what is the shameful lust. எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்றத ரொம்ப தெளிவா அங்க சொல்லி இருக்காங்க. And what are the uncleanliness which is God doesn't like. God has said very clearly. உங்க பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள் எவை என்பதை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. And it's clearly said what is the things which will spoil your holiness. என்ற ஒரு தீர்மானத்தோடு நாம் செல்வோம். We have to go with a kind of a நம் கண்கள் காணும்படியாக நமக்கு அது தெரியட்டும். And let it be shown for our eyes to see. நம்ம கண்கள் காணும்படியாக அது நமக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணட்டும். Let it bring to the light for our eyes to see. சத்தமா படிங்க, நீங்க படிக்கிற சத்தம் உங்க காதுகளிலே கேட்கட்டும். Read loudly so that what you read let your ears hear. படிக்கும் பொழுது அதனுடைய சத்தம் அந்த தேவ வசனத்தினுடைய வல்லமை உங்க இருதயத்துக்குள் சென்று உங்கள் இருதயத்தை மாற்றட்டும். When you read loud, let the word of God let it go into your heart and change your heart. உடனே நீங்க நினைச்சிட்டு வேணாம், என்ன இவர் வந்துட்டு எல்லாம் நான் இன்னும் பெரிய பாவி மாரி என்ன உட்கார வச்சு பிரசங்கம் பண்றாருன்னு நினைக்க வேணாம். Don't think that I'm preaching with making you guys to sit like a sinners here. நீங்க சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை அதனால தான் உங்களை சொல்றேன், போய் தயவாய் அந்த வசனங்களை வாசிங்கன்னு சொல்லி. That is why I'm saying please for you to go and read those words. நீங்க உணர்வடைவீங்கன்னா ஒரு விஷயமாவது உங்களுக்கு உணர்த்தும், ஆமா நான் இந்த தவறு பண்றேன். If you realize, and at least one thing will make you to understand what mistake you do. So தேவனுடைய ஜனங்களே, இங்கே ஆண்டவர் சொன்னது போல காண்கிற கண்களும் கேட்கிற காதுகளும் தான் பாக்கியமானவைகள். So people of God, with the ears which hears and the eyes which sees is blessed. உங்களுக்கு பார்க்கிற கண் இருக்கிறதுனாலயோ கேட்கிற காது இருக்கிறதுனாலயோ அவைகள் மேன்மையை கொண்டு வராது. And it does not bring the goodness to you because you have the eyes which sees and the ears which hear. உங்கள் கண்கள் காண வேண்டும். And your eyes should see. உங்கள் காதுகள் கேட்க வேண்டும். And your ears should hear. எவற்றை காண வேண்டும், எவற்றை கேட்க வேண்டும். What it should see and what should hear. ஆதாம் ஏவாளும் பார்த்தாங்க கேட்டாங்க. Adam and Eve, they did see and hear. ஆதாம் ஏவாள் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் தான் இருந்தார்கள். And Adam and Eve was in the Eden of garden which is created by God. ஆனா தேவன் அவர்களுக்கு காண்பித்த பொழுது தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்ட பொழுது, but when God showed the things or when they hear the God's voice, அவர்கள் வாழ்க்கை ரொம்ப மேன்மையா இருந்தது. And their life was great. அதே தோட்டம், and the same garden, அதே ஆதாம், and same Adam, அதே ஏவாள், and same Eve. ஆனா இப்ப பிசாசு பேசுறான். And now the Satan speaks. அதே கனி, and the same fruit, அதே கனியை தான் பார்க்கறாங்க. and they do see the same fruit. ஆனா
பேசினவன் வேற. but the voice is different. அவர் செய்யக்கூடாதுன்னாரு, இவன் செய்யலாம் அப்படின்னா. And what God said not to do, he said is you can do. இப்ப அதே கண்கள் கண்டது, And the same eyes have seen, காதுகள் கேட்டது, and the ears heard, அவனுக்கும் கண்கள் திறக்கப்பட்டது. and he also his eyes opened, ஏவாளுக்கும் கண்கள் திறக்கப்பட்டது. and Eve's eyes was opened too. இந்த கண்கள் அவர்கள் வாழ்க்கையில சாபத்தை உண்டு பண்ணினது. And this eyes brought the curse in the life. அவர்களுக்கு மாத்திரமல்ல, பூமியே அவர்கள் நிமித்தமாய் சபிக்கப்பட்டது. Not only to them, the whole and the entire world was cursed. ஆனால் ஆகார் என்ற ஒரு மனுஷியை குறித்து நம்ம ஆதியாகமம் 21வது வசன அதிகாரத்துல பார்க்கலாம். But we do see about Ahar in Genesis chapter 21. ஆபிரகாமுக்கு கொடுக்கும்படியாக சாராள் திருமணம் பண்ணி கொடுத்த அவ எகிப்திய ஒரு பெண்மணி. And she's Egyptian which has been married to Abraham by with the help of Sarah. இவளும் இந்த தன்னுடைய நாச்சியாருடைய கொடுமை தாங்காம ஓடுறா. And she runs away because of the trouble which she gets from Sarah. அப்ப ஓடுற வனாந்தரத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறார். And she runs in the desert. குழந்தை சாகற நிலைமை, தண்ணி இல்ல, தண்ணி தீந்து போச்சு. And child was about to die, the water is ran out, and எல்லாம் வனாந்தரம். And it's all desert around. வேதம் அங்கே சொல்கிறது, அங்கே தூதன் அவளுடைய கண்களை திறந்தார் என்று. And scripture says angel opened her eyes. இப்ப ஆகாருடைய கண்களை தேவன் திறக்கும் பொழுது, when God opened the eyes of Ahar, ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் ஜீவன் வந்தது. and there was life for Agar and Ishmael. இதுக்கு முன்னாடி ஆதாமும் ஏவாளும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. And before Agar and Ishmael was seeing, இங்க ஆகாரும் ஒன்னும் குருடு இல்ல. and Ahar was not blind. ஆனால் தேவன் காண்பிப்பதை, தேவன் சொல்வதை கேட்கும் பொழுது, காண்பிப்பதை பார்க்கும் பொழுது, and when they heard what God said, and when they see what God showed them, ஜீவன் பிறக்கிறது. and the life was born. பிசாசு சொல்லும் பொழுது கேட்டோம்னா, when we hear when Satan speaks, பிசாசு பேசும் பொழுது நம்ம கேட்டோமே என்றால், if we hear when Satan speaks, பிசாசு காண்பிப்பதை நாம் பார்த்தோமே என்றால், if we see what Satan shows us, வாழ்க்கையில எப்பொழுதும் சாபம்தான். and we will have curse in our life. சாபமா ஆசீர்வாதமா? Curse or blessing? கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்கவே நமக்கு இந்த பூமியிலே வந்தார். God came to this world to give us blessing. உங்களுக்கு இது கடினமாய் தோன்றினாலும், if it's hard for you, ஆனால் உங்கள் கேட்கிற காதுகள் உணர்வடையுமே என்றால், if the ears which is hearing, if it's realizes, நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். you will be blessed. பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். You will be blessed. பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். You will be blessed.